இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் எப்படி வந்து ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம லாஸ்ட்டுக்கு முந்தைய வீடியோவில் பார்த்திங்கன்னா எப்படி வந்து இந்த ஸ்மால் கேஸ் மூலமாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஸ்மால் கேஸில் வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸை வந்து ஒரு இதில் போட்டு உங்களுக்கு அவன் வந்து போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி வச்சுருப்பான். நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவன் ரீபேலன்ஸ் பண்ணுவான். ஒரு ஸ்டாக் ரீச் பண்ணிடுச்சுன்னா அதை தூக்கிட்டு வேறு இது பண்ணுவான். மேபி அது பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா அதை தூக்கிட்டு இது பண்ணுவான். இப்போ நம்மளே ஓனாக எப்படி ஸ்மால் கேஸில் மாதிரி நம்மளே எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாக இருக்கிறப்போ நம்ம இந்த மாதிரி வந்து சார்ட்டிங்க்குங்கிற ஒரு அப்ளிகேஷன் இது இருக்குது, ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நிறையா சார்ட், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் யூஸ்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். இதில் வந்து நீங்கள் லைனாக செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த இது ஓப்பன் பண்ணோம்னா டிவிஸ் லேப் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து சார்ட் ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? சார்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க, 6 மந்த்து டெய்லி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 6 மந்த் ஓவர் வியூ உங்களுக்கு தெரியும். பீரியட் 6 மந்த்துக்குள்ளே இது இருக்கும். டே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இருக்குது. இது அப்டேட் சார்ட் கொடுத்துட்டு மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த சார்ட்டில் ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இப்போது இந்த இது பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒவ்வொரு கேண்டிலும் டேவோட கேண்டில், ஒவ்வொரு டேவும் இந்த கேண்டில் மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ நம்ம எப்படின்னா டே ஹையை கட் ஆகிறத வச்சு நம்ம வந்து ப்ரீவியஸ் ஹையை கட் ஆகிறத வச்சு நம்ம வந்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது டைம் இருக்கும்போது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற சாட்டர்டே சண்டே டைமில் நீங்கள் முதலே ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படின்னா இப்போ வந்து இது வந்து ப்ரீவியஸ் ஹை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ப்ரீவியஸ் ஹை, இங்கே வரைக்கும் வந்திருக்கு, மறுபடியும் திரும்பி கீழே போயிடுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே வரைக்கும் வந்திருக்கு, மறுபடியும் கீழே வந்துடுச்சு, மறுபடியும் அப்படியே கீழே வந்துட்டு ட்ரெண்டு கீழே டவுன் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இதோட டவுன் ட்ரெண்டில் கீழே இறங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைன் சார்ட் போட்டால் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ லைன் சார்ட் இதில் வந்து ஆப்ஷன் இல்லை, லைன் சார்ட் போடுறதுக்கான ஆப்ஷன் இல்லை. நான் செக் பண்ணி பார்த்தேன். மேபி இதை வந்து நீங்கள் உங்கள் ப்ரோக்கர் வச்சுருக்கீங்க, அந்த ப்ரோக்கரில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா லைன் சார்ட் மாற்றிக்கலாம். ஸோ லைன் சார்ட் மாற்றிங்கன்னா உங்களுக்கு கிளியர் வியூ கிடைக்கும், எப்படி மூவ் ஆகிருக்குங்கிறது தெரியும். நான் பழைய வீடியோக்கள் அப்படி தான் சொல்லியிருப்பேன். ஸோ கேண்டில் பற்றி தெரியாதவங்க, லைட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கலாம் வந்து நார்மலாக கேண்டில் பார்க்க தேவையில்லை, ஜஸ்ட்டு இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ஹை கட்டாக இருக்குது. ஸோ ஹை கட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3887 இப்போ வந்து எவ்வளோ போயிருக்குன்னா 4000 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நம்ம அடுத்து ப்ரீவியஸ் ஏதாவது கேண்டில் வேணால் அந்த இடத்துல ஏதாவது டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்டாக்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து இந்த சார்ட்டிங் யூஸ் பண்ணிங்கன்னா, ஏன்னா நீங்கள் எல்லா நிறைய ஸ்டாக் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் தேடி இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான வேலை. இதில் வந்து ஃப்ரீக்வன்சி அவங்க செக் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஜென்ரலாக எல்லாருமே ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தேடினது வந்து இதில் ஃப்ரீக்வன்சியாக தேடினது வந்து இதில் காமிக்கும். இப்போ நீங்கள் அதிகமாக ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் இதில் தேடுறீங்கன்னா அது வந்து இங்கே உட்காந்துக்கும். ஸோ ஓகேங்களா? நிறையா பீப்புள் தேடும்போது அது மாதிரி வந்துடும். ஸோ இதை வச்சு நீங்கள் இப்போது இது ஐசிஐசி பேங்க் எடுப்போம், ஏன்னா தேடி இருக்காங்க ஐசிஐசி பேங்க்கு. ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கான்னு மட்டும் பாருங்கள். இப்போ இது ஹை கட் ஆச்சுனாங்கன்னா நீங்கள் வந்து இது எடுக்கலாம். இப்போது இது மேலே போயிருக்கு, இங்கே ஹை கட் ஆகிருக்கு பாருங்க. இங்கே ஹையை கட் ஆகிட்டு மறுபடியும் கீழே தான் வந்திருக்கு. ஓகேங்களா? இங்கே இது வரைக்கும் போயிருக்கு, மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு. இப்போ இந்த ஹையை வந்து கட் ஆகி மறுபடியும் கீழே வந்திருக்கு. இப்போ ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம பை பண்ணால் மேலே போகும். இதை வந்து நம்ம இந்த சார்ட்டில் வந்து இது சார்ட் ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கோங்க. பட் ஆனால் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ப்ரோக்கர் சைட்டில் போய்க்கோங்க. அது மாதிரி இப்போ நான் ரீசெண்டாக ஒரு 3 ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். எதுன்னு பார்த்தீங்கன்னா சிப்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் கம்பெனியோட ஸ்டாக் இது வந்து ஆல்மோஸ்ட்டு ஹையை வந்து கட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒரு அனலைஸாக எடுத்துக்கோங்க. இது மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இது எப்படி ஏறுதுங்கிறது உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு மாறுது அப்படின்னு. அதே மாதிரி நான் ஒவ்வொன்றும் தேடி பார்த்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கு கோலா இந்தியா லிமிடெட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹை கட் பண்ணியிருக்கு. சரிங்களா? இப்போ கட் பண்ணிருக்கு. இப்போ நம்ம இங்கேயே பை எடுத்துருக்கலாம், இல்லைன்னா இதில் கூட நம்ம இந்த இடத்துலையே பை எடுத்துருக்கலாம். இந்த இடத்துல ஹை கட் ஆகிருக்குன்னு நீங்கள் இதுலேருந்து ஒரு 100 எவ்வளோ வரைக்கும் போயிருக்கு, 160 ரூபா வரைக்கும் போயிருக்கு. நம்ம எவ்வளோக்கு எடுத்துருக்கலாம், 156 எடுத்து நம்ம ஒரு 150 60 12 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஒரு 100 ஸ்டாக் வாங்கியிருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி 2-3 ஸ்டாக் எடுத்துக்கோங்க. இப்போ இது கட் ஆகிருக்குன்னா இதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க.
எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்மளுடைய சின்ன அனலைஸ் மாதிரி நம்ம வேணால் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்திருக்க ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா சிப்லா தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, சிப்லாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ரீவியஸ் நம்ம ஹை வந்து கட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இங்கே வந்திருக்கு, இங்கே வந்துட்டு கீழே இறங்கிட்டு ஓகேங்களா, மறுபடியும் வந்துட்டு இங்கே வந்து இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து கட் ஆகி மறுபடியும் மேலே போயிருக்கு. கட்டானது பார்த்திங்கன்னா கட்டு வந்து இங்கே க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை விட அதிகமாக க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ பையர்ஸ் வந்து டாமினேஷன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே பை பண்ணியிருக்கலாம். சரிங்களா, பை பண்ணியிருந்தால் எவ்வளோ ப்ரைஸ் போயிருக்குன்னு சும்மா ஒரு அப்ராக்சிமேட் கணக்காக பார்ப்போம். ஸோ நீங்கள் எங்கே பை பண்ணியிருப்பீங்கன்னா இது க்ளோஸ் இங்கே வச்சுருக்கு, நம்ம எங்கே பை பண்ணியிருப்போம், இங்கே பை பண்ணியிருப்போம். பை பண்ணியிருந்தால் இந்த கேண்டில் இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, இது வரைக்கும் பண்ணியிருந்தோம்னா ஒரு 75 ரூபா. ஓகேங்களா, இந்த ஹேங்கிங் இது ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இங்கே கூட நம்ம செல் பண்ணியிருக்கலாம். செல் பண்ணியிருந்தால் 75 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இப்போது அதே மாதிரி இந்த இடத்துல கட் ஆகிருக்கு. கட் ஆனோன்னு நம்ம பை எடுக்கிறதுனால எடுக்கலாம். கட் ஆகிட்டு மறுபடியும் திருப்பி இங்கே வரும் பார்த்திங்கன்னா, இங்கே கட் ஆகி மேலே போயிருக்கு, மறுபடியும் அதே பழைய பொசிஷனுக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ இப்படி தான் மார்க்கெட் மூவ் ஆகும், ஒரே அடியாக மேலே போயிடாது. ஸோ கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேலே ஏறும், இது கட் ஆனதுக்கப்புறம் இதாகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 4-5 ஸ்டாக்கு ஓகேங்களா, மந்த்லி ஒரு 1000 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வீக்லி நம்ம டேயில் வச்சுருக்கோம். 1 வீக் 2 வீக்ஸில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இப்போ இதுவே உங்களுக்கு எவ்வளோ நாளில் ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னா இங்கே நம்ம எவ்வளோ பார்ஸ்ன்னு செக் பண்ணால் தெரிஞ்சிடும், அத்தனை நாள் இருந்திருக்கும். ஸோ இதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 நாள் ஓகேங்களா, 1 வீக்கில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஓகே, எவ்வளவு 75 ரூபா, 90 ரூபா ஆல்மோஸ்ட். இங்கேருந்து இங்கே 90 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இப்போ 90 ரூபா இங்கே தான் நம்ம எக்ஸிட் ஆக போகிறோம். ஏன்னா என்ன ரீசன் எக்ஸிட் ஆகிறது எப்படின்னு தெரியாது, ஏன்னா மறுபடியும் திருப்பி கீழே வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இங்கே ஃபார்மேஷன் இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே டவுன் ட்ரெண்டுக்கு நான் ஒரு அலாரம் தெரியுது நமக்கு, அதனால நம்ம இங்கே சேல் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, இல்லைனா நமக்கு எவ்வளோ மினிமம் ப்ராஃபிட் எவ்வளவோ ஒரு பர்சன்டேஜ் வச்சு நம்ம அந்த இதில் எக்ஸிட் ஆகல. அதை விட இந்த கேண்டில் பார்த்து எக்ஸிட் ஆனிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து பார்க்குறதுன்னு தெரிஞ்சிருச்சு. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இங்கே ஸ்டாக்ஸை வந்து சார்ட்டிங்கில் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட ப்ரோக்கர், இப்போ நான் வந்து ஜீரோதா வச்சுருக்கேன், ஜீரோதாவில் நீங்கள் வந்து இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டாக் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா சிப்லா அண்ட் கோலா இண்டியா, பிபிசிஎல், ஓகேங்களா, பாரத் பெட்ரோலியம், இப்போ 2-3 ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு பிபிசிஎல்லும் ஆல்மோஸ்ட் ஹையை கட் பண்ண போகிறாங்க. எப்படின்னா இருங்க உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இது வந்து லைன் போட்டுக்கோங்க, இங்கே லைன் போட்டுக்கோங்க. ஸோ ஓகேங்களா, கட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இது கீழே க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இங்கே மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ நம்ம வந்து இது கட்டான எக்ஸிட் ஆகலை, இங்கே பை பண்ணிக்கிறோம். ஆனால் இங்கேயே கட் ஆனாமல் இது கீழே கட் ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு 775லேயே கட் ஆகிடலாம். இல்லைன்னா இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் சேல் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ ப்ராஃபிட்டு உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து அங்கே போய் எதாவது கேண்டில் ஃபார்ம் ஆகலைங்க, அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு 3 ஸ்டாக் நான் சொல்கிறேன், அது மேபி அது எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்த கோலா இண்டியா இங்கே கட் ஆகிருக்கு, இங்கே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. நான் சொன்னாலுங்க இதில் உங்களுக்கு கேண்டிலில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போன மாதிரி தெரியும். பட் நீங்கள் லைன் சார்ட்டில் வச்சிங்கன்னா ஸ்டடீஸில் போயிட்டு டிஸ்பிளேயில் போயிட்டு லைனில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இப்போ வந்து நம்ம இங்கே கோடு போட்டுக்கலாம். இங்கே கோடு போட்டு இங்கே கட் ஆகிருக்கு. ஸோ கட் ஆகி இங்கே மேலே போயிருக்கு. ஸோ இங்கே தான் இதாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இது டிஸ்பிளேயில் வந்து கேண்டில் மாற்றிக்கோங்க. ஸோ இங்கே கட் ஆகிடுச்சு, இங்கே தான் போய் க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு பார்த்தா இங்கே போன மாதிரி தெரிஞ்சுது, அங்கன்னா போகல, பட் ட்ரேட் ஆகிட்டு கீழே வந்துருச்சு, அதனால தான் கீழே வந்துருச்சு. இப்போ இங்கே மேலே போய் ஷூட்டிங் ஸ்டார் வந்தங்காட்டி கீழே வந்துருச்சு. நான் இன்னொரு வீடியோ போடுறேன், இந்த கேண்டில்ஸ் எப்படி பார்க்குறது என்னங்கிறது வேணால் அடுத்த வீடியோ நம்ம வேணால் மேக் பண்ணி நான் போடுறேன். இப்போதைக்கு இது க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அதனால் இது கேரண்டியாக நம்ம வந்து பை பண்ணலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்கள் மார்க்கெட் வாட்சில் போட்டுக்கோங்க, எந்த அளவுக்கு மாறுதுன்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள், என்னோடய டெலகிராம் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.